சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலகம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. ஒரே இரவில் ஈரானை அழிப்பேன் என்று கருச்சித்த டொனால்ட் ட்ரம்ப் கடைசி நிமிடத்தில் தனது முடிவை மாற்றிக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் அதிரடி மத்தியஸ்தத்தால் அடுத்த 14 நாட்களுக்கு ஈரான் மீதான அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போர்க்களம் இப்போது பேச்சுவார்த்தை மேடையாக மாறுகிறது. ட்ரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து ஈரான் தனது பிடியை தளர்த்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் திறக்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது. வெறுமனே போரை நிறுத்துவது மட்டுமல்லாமல் நிரந்தர அமைதிக்காக ஈரான் ஒரு 10 அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இரு நாட்டு பிரதிநிதிகளும் ரகசிய சந்திப்பு. ட்ரம்பின் இந்த திடீர் போர் நிறுத்தம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு பெரும் கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடன் அமைதி ஏற்பட்டாலும் லெபனானில் கிஸ்புல்லா மீதான தாக்குதல்கள் தொடரும் என இஸ்ரேல் பிடிவாதமாக அறிவித்துள்ளது. போர் நிறுத்தம் செய்வது முட்டாள்தனம் என நெதன்யாகு ரம்மிடமே நேரடியாக கூறியது இப்போது கசிந்துள்ளது. அமைதி ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு சில நிமிடங்களில் சவுதி, குவைத் மற்றும் அமீரகத்தில் திடீரென ஏவுகணை சைரன்கள் ஒலித்தது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஈரான் ராணுவத்தின் ஒரு பிரிவினர் இந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்து தன்னிச்சையாக செயல்படுகின்றார்களா அல்லது அமைதியை சீர்குலைக்க நடக்கும் சதியா என்ற சந்தேகத்தினை கிளப்பியுள்ளது. மறுபுறம் ட்ரம்பை அவரை பாதையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற தெஹ்ரான் வீதிகளில் வெற்றி கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. ஆனால் இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லைகளில் இன்னும் பதற்றம் குறையவில்லை. இந்த 2 வார போர் நிறுத்தம் ஒரு நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது இது ஒரு புயலுக்கு முந்தைய அமைதியா? 40வது நாளை நோக்கி நகரும் போர்க்களத்தின் அதிரடி தகவல்கள் இதோ. Fourth Monkey Connect coming soon. உலகையே போர்பீதியில் ஆழ்த்தியிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசி நிமிடத்தில் தனது டெத் வாரண்ட் மிரட்டலிலிருந்து பின்வாங்கியுள்ளார். ஈரான் மீதான அனைத்து குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல்களை அடுத்த 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு 8 மணி காலக்கெடு முடிவடைய 90 நிமிடங்களே இருந்த நிலையில் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இந்த தகவலை வெளியிட்டார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் ஆகியோருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த முடிவை எடுத்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது ஒரு இருதரப்பு போர் நிறுத்தம் என்றும் அமெரிக்கா தனது ராணுவ இலக்குகளை ஏற்கனவே எட்டிவிட்டதால் இந்த அவகாசம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஈரான் வெளியுறவு அமைச்சகம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க ஈரான் சம்மதித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு கடந்து செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக உடனடியாக மற்றும் பாதுகாப்பாக திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாலேயே இந்த போர் நிறுத்தம் சாத்தியமாகியுள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்கு அங்கு கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு ஈரான் ராணுவம் அனுமதி அளிக்கும். தாக்குதல் நிறுத்தப்பட்டால் எங்கள் வீரர்களும் தற்காப்பு நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பார்கள் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் முன்வைத்து 10 அம்ச திட்டத்தை பேச்சுவார்த்தைக்கு உகந்த அடிப்படை என ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஈரான் மீதான குண்டுவீச்சை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் தெஹ்ரான் வீதிகளில் மக்கள் கொடிகளை அசைத்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரே இரவில் ஈரானை அழிப்பேன் என்று மிரட்டிய ட்ரம்ப் இப்போது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு சம்மதித்துள்ளார். அமெரிக்காவின் மீது எங்களுக்கு முழு அவநம்பிக்கை உள்ளது. இருப்பினும் பேச்சுவார்த்தைகளுக்கு 2 வாரங்களை ஒதுக்குகிறோம். எதிரி ஒரு சிறு தவறு செய்தாலும் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்போம் என ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் எச்சரித்துள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 10 பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இரு நாட்டு பிரதிநிதிகளும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையை தொடங்கவுள்ளனர். இந்த 2 வார போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்து பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் எச்சரிக்கை நேற்றிரவு 8 மணி காலக்கெடு முடிவதற்கு சற்று முன்பாக ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் அனுப்பிய திட்டத்தை ஆய்வு செய்த பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கு ஈரான் மீதான குண்டுவீச்சு மற்றும் நேரடி தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்தி வைக்கிறது. இந்த 2 வார காலத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பாக திறக்கப்பட வேண்டும் என்பதே ட்ரம்பின் ஒரே நிபந்தனை. அமெரிக்காவின் செவ்வாய் நள்ளிரவு மிரட்டலுக்கு பதிலடியாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அதிரடியான 10 அம்ச அமைதி திட்டத்தை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் முன்வைத்துள்ள இந்த திட்டம் வெறும் போர் நிறுத்தம் மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக அகற்றும் நோக்கம் கொண்டதாக கருதப்படுகிறது. ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வகுத்துள்ள இந்த திட்டத்தில் சில அதிரடி நிபந்தனைகளின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக
செல்லும் கப்பல்கள் ஈரானிய ஆயுதப்படைகளுடன் ஒருங்கிணைந்து அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழேயே பயணிக்க வேண்டும். இது ஈரானுக்கு உலக அளவில் ஒரு தனித்துவமான புவிசார் அரசியல் பலத்தை வழங்கும். ஹமாஸ், ஹிஸ்புல்லா உள்ளிட்ட எதிர்ப்பு அச்சின் அனைத்து கூறுகளுக்கும் எதிரான போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியாக நிறுத்த வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து ராணுவ தளங்களிலும் அமெரிக்க போர்ப்படைகள் முற்றிலுமாக வெளியேற வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு புதிய பாதுகாப்பான போக்குவரத்து நெறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். போரினால் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து சேதங்களுக்கும் அமெரிக்கா முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் விதித்துள்ள அனைத்து முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் அனைத்து பணமும் சொத்துக்களும் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட வேண்டும். அணுசக்தி விவகாரத்தில் சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒருமித்த கருத்தை எட்டுதல், வளைகுடா நாடுகளுடன் இணைந்து புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குதல், மேற்கூறிய அனைத்து அம்சங்களும் ஐநா பாதுகாப்பு சபையின் கட்டுப்படுத்தும் தன்மையுள்ள தீர்மானத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் போன்றன உள்ளடக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்டுள்ள 14 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு பெரும் கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் இந்த அதிரடி முடிவை இஸ்ரேல் ஆதரிப்பதாக தெரிவித்தாலும் லெபனான் விவகாரத்தில் தனது பிடிவாதத்தை தளர்த்த மறுத்துவிட்டது. இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் சில முக்கிய நிபந்தனைகளின்படி ஈரான் உடனடியாக கார்மோஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிற வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். அப்படி நடந்தால் மட்டுமே ட்ரம்பின் போர் நிறுத்த முடிவை இஸ்ரேல் ஆதரிக்கும். ஈரான் இனி ஒருபோதும் அணுசக்தி ஏவுகணை மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்க வேண்டும் என நெதன்யாகு வலியுறுத்தியுள்ளார். இந்த போர் நிறுத்தத்தின் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான அம்சம் இதுதான். இந்த 2 வார கால போர் நிறுத்தம் லெபனானை உள்ளடக்கவில்லை என இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. லெபனான் உட்பட எல்லா இடங்களிலும் போர் நிறுத்தம் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு மத்தியஸ்த முயற்சியில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பொருள் ஈரானுடன் அமைதி நிலவினாலும் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிரான இஸ்ரேலின் குண்டுவீச்சு குறையாது என்பதாகும். சமீபத்தில் ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்டு அமெரிக்க விமானிகளை மீட்பதற்காக ட்ரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்த நெதன்யாகு அதே போன்காலில் போர் நிறுத்தம் செய்வது முட்டாள்தனம் என்று ட்ரம்பிற்கு நினைவூட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓமனில் நடந்த முந்தைய அமைதி பேச்சுவார்த்தைகளை நெதன்யாகுவே சீர்குலைத்ததாக ஏற்கனவே சந்தேகிக்கப்படும் நிலையில் தற்போதைய ஒப்பந்தத்தையும் அவர் ரசிக்கவில்லை என்றே தெரிகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அறிவிக்கப்பட்டு சில நிமிடங்களிலேயே வளைகுடா நாடுகள் முழுவதும் மீண்டும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் எச்சரிக்கை சரன்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் இந்த திடீர் அச்சுறுத்தல் உலக நாடுகளை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு சில அடையாளம் தெரியாத இலக்குகளில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் உத்தரவின் பேரில் அனைத்து ராணுவ பிரிவுகளும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என ஈரான் அரசு ஊடகம் அறிவித்த பின்னரும் இந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏவுகணை எச்சரிக்கைகளுக்கு பின்னால் இரு தரப்பிலும் உள்ள தீவிரவாத பிரிவுகள் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் சில பிரிவுகள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்காமல் தன்னிச்சையாக செயல்படுகின்றனவா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தில் முழுமையாக ஈடுபடவில்லை என்பதால் இந்த தாக்குதல்கள் தொடரலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உலகையே போர்பீதியில் ஆழ்த்தியிருந்து அமெரிக்கா ஈரான் மோதலில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் ஈரானும் இதற்கு பச்சை கொடி காட்டியுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அடுத்த சில நிமிடங்களிலேயே உலக பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அமெரிக்க எண்ணெய் குறியீடு WTI அதிரடியாக 17% மேல் சரிந்தது. இது நுகர்வோருக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. ஜப்பானின் நிக்கை மற்றும் தென்கொரியாவின் பங்கு சந்தைகள் இன்று காலை வர்த்தகத்தை மிக வலுவாக தொடங்கியுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒருபுறம் அமைதியை ஏற்படுத்தினாலும் அமெரிக்காவிற்குள் ட்ரம்பிற்கு எதிரான அரசியல் நெருக்கடி அதிகரித்துள்ளது. ஈரான் மீது ட்ரம்ப் எடுத்த நாகரிகத்தை அழிப்பின் போன்று ஆபாசமான மிரட்டல்கள் அமெரிக்காவின் மதிப்பை குலைத்து விட்டதாக ஜனநாயக கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ட்ரம்பின் மனநிலை பிறந்த பேச்சுகளுக்காக அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வெளுத்து வருகின்றது. ஈரானின் 10 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தத்தை எட்ட முடியுமா என்பது இப்பேச்சுவார்த்தையின் முக்கிய இலக்காகும். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.